அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் அநேச்சரும் பகுதியில் இருக்கிற இன்னொரு கொள்கையான படிகப்புலக் கொள்கை, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. அதை பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 2 தியரி பற்றி பார்த்தோம். அதாவது இணையத்தின் பிணைப்பு கொள்கை, இன்னொன்று வெர்னர் கொள்கை. இதெல்லாம் ஏன் இந்த பாடத்தை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நீட் எக்ஸாமில் இந்த பாடத்துலேருந்தும் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ அப்ளிகேஷன் ஓரியன்டாக நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதனால தான் இந்த டாபிக் எடுத்து ஃபஸ்ட்டு வீடியோவாக போடுறேன். இப்போது கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் படிகப்புல கொள்கை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மைய உலக இணைக்கும் ஈனிக்கும் இடையில் என்ன வகையான பிணைப்பு உருவாகுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அயனி பிணைப்பு உருவாகுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது, ஒரு மைய உலக இணைக்கும் ஈனிக்கும் இடையில் என்ன வகையான பிணைப்பு உருவாகும் அப்படின்னா, சகப்பிணைப்பு உருவாகும், ஈதல் சகப்பிணைப்பு உருவாகும். அதை பேஸ் பண்ணி தான் வெர்னர் கொள்கையும் வரும், இணையத்தின் பிணைப்பு கொள்கையும் வரும். இப்போ இந்த தியரியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு வெர்னர் கிறிஸ்டல் ஃபீல்டு தியரியில் ஒரு மைய உலக அயனிக்கும் ஈனிக்கடையில் என்ன பிணைப்பு உருவாகுன்னு சொல்கிறாங்க, அயனி பிணைப்பு உருவாகுன்னு சொல்கிறாங்க. அடுத்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னா, மைய உலோக அயனியை சுற்றியுள்ள ஈனிகள் எதிர்மின் புலத்தை ஏற்படுத்துகின்றன. அதாவது ஒரு மைய உலோக அயனியோட ஈனி லிகாண்டு சேரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மைய உலோக அயனியை சுற்றி என்ன உருவாகும் அப்படின்னா, எதிர்மின் புலம், எதிர்மின் சுமையுடைய எலக்ட்ரான் எண்ணிக்கை என்ன செய்யும், அதிகரிக்கும். இந்த எலக்ட்ரான்கள் எதுக்கு காரணம் அப்படின்னா, இந்த மைய உலோக அயனியோட ஆர்பிட்டால்கள் 2 பிரிகிறதுக்கு காரணம். அதை படி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொன்னேன், மைய உலோக அயனிக்கு ஈனிகள் என்ன பிணைப்பு உருவாகும் சொன்னேன், அயனி பிணைப்பு உருவாகும். இந்த கொள்கையின்படி 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஈனி மைய உலோக அயனியை சேரும்போது மைய உலோக அயனியை சுற்றி என்ன உருவாகும், எதிர்மின் புலம், அதிகமான எதிர்மின் அயனியை கொண்டுள்ள ஒரு புலம் மைய உலோக அயனியை சுற்றி உருவாகும். அடுத்து இந்த உலோக அயனி மற்றும் ஈனிகளுக்கிடையே உள்ள அதிகமான எலக்ட்ரான்களால் விலக்கு செய்யப்படுகிறது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரான் எங்கே போய் சேரும் அப்படின்னா, நம்ம தெரிஞ்சது தான் என்ன செய்கிறோம், இந்த மைய உலோக அயனியோட டி ஆர்பிட்டால போய் சேரும், அல்லது எஸ் ஆர்பிட்டால சேரும், பி ஆர்பிட்டால சேரும். இது இந்த அதிகமான எலக்ட்ரான்கள் டி ஆர்பிட்டால போய் ஃபஸ்ட்டு என்ட்ரி ஆகுதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த டி ஆர்பிட்டாலுக்குள்ளே இருக்கிற எலக்ட்ரான்களுக்கு இடையே என்ன செய்யும், விலக்கு விசை இன்னொரு ஆகும், எலக்ட்ரான் ரிப்பல்ஷன் உருவாகும். இதனால் லிகாண்ட் கொடுக்குற அதிகமான எலக்ட்ரான்கள் இந்த மைய உலோக அயனியோட டி ஆர்பிட்டால் ஃபஸ்ட்டு போய் என்ட்ரி ஆகுதுனால, ஏன்னா டி ஆர்பிட்டால் ஃபில்லானப்போ தான் எங்கே போகும், எஸ் போகும், அடுத்து எங்கே போகும், பிக்கு போகும். ஸோ டி ஆர்பிட்டாலில் எலக்ட்ரான்கள் அதிகமாக போய் சேர்றதுனால இன்னொரு ஆகும், இந்த டி ஆர்பிட்டாலில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் இடையில் இருக்கிற விலக்கு விசை உருவாகும். இந்த விலக்கு விசை தான் எதுக்கு காரணம் அப்படின்னா, நனைவு சேர்மங்கள் எண்முகியாக உருவாகிறதுக்கும் நான்முகியாக உருவாகிறதுக்கு காரணம். சப்போஸ் எண்முகி வடிவமாக இருந்துச்சுன்னா, எண்முகி வடிவத்தை உடைய சேர்மத்தை கருத்தில் கொண்டு அதில் உள்ள 6 ஈனிகளும் 6 அச்சுக்கள் வழியே உலோக அயனிகளை அணுகின்றன. புரியுது? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ சப்போஸ் எண்முகி என்ன சொல்லுவாங்க, எண்முகினா 6 முகங்கள், அது 6 அச்சுக்கள் இருக்கும். அந்த எண்முகி சேர்மத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் எத்தனை ஈனிகள் இருக்கும், 6 ஈனிகள் இருக்கும். அந்த 6 ஈனிகளும் மைய உலோக அயனியை அணுகும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி எலக்ட்ரான் எண்ணிக்கை அதிகரிக்கும். எலக்ட்ரானை அதிகரிக்கிறதுனால எலக்ட்ரான் விலக்கு விசையினால் டி ஆர்பிட்டால் 2 பிளவுபடும். விலக்கு விசையினால் டி ஆர்பிட்டால் 2 பிளவுபடும். அந்த 2 எப்படி பிளவுபடும் அப்படின்னா, இந்த மாதிரி நமக்கு தெரியும். இதானது டி ஆர்பிட்டால் 5 பாக்ஸ் இருக்கும். ஸோ இதனால் அதோட நேம் அண்ட் சிம்பிள்ஸ் dxy, dyz, dzx, dx² - y², dz². ஸோ இதில் இது ஒரு தனி பகுதியாகவும் பிரியும். இதனால் இந்த ஆர்பிட்டால்கள் இருக்கிற எலக்ட்ரான்களோட விலக்கு விசையினால் இது ஒரு பகுதியாகவும் பிரியும்.
சரிங்களா? இப்போ dxyனா என்ன, yzனா என்ன, zxனா என்ன அப்படின்னா, இதெல்லாம் என்ன அப்படின்னா இங்கே இந்த ஆர்பிட்டால்கள் dxy, dyz, dzxல எங்கே எலக்ட்ரான் இருக்கும் அப்படின்னா அச்சுக்கு இடைப்பட்ட பகுதியில் எலக்ட்ரான்கள் இருக்கும். அதாவது இது எக்ஸு ஒய், இது dxy, இது y z, zx. இதனது அச்சுக்கு இடைப்பகுதியில் இது dxy, dyz, dzx. இதனது அச்சுக்கு இடைப்பட்ட பகுதியில் எலக்ட்ரான்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது dx² - y² அப்படின்னா அச்சு மேலே எக்ஸு ஒய், dz², இது எக்ஸு இது z அப்படின்னா இந்த மாதிரி இதான் டி. அப்போ dxy, yz, zx என்ன காரணம் அப்படின்னா அந்த ஆர்பிட்டலோட அச்சுகளுக்கு இடையில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கும். dx² - y², dz² அப்படின்னா அந்த அச்சுகளுக்கு மேலேயே என்ன இருக்கும், எலக்ட்ரானோட அடர்த்தி எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். அதனால் இது அச்சுக்கு இடைப்பட்ட பகுதியில் எலக்ட்ரான் அடர்த்தி காணப்படும், அச்சுகளின் வழியே எலக்ட்ரான் அடர்த்தி காணப்படும். இந்த எலக்ட்ரான் அமைவு தான் எது காரணம் அப்படின்னா டி ஆர்பிட்டால் வந்து ரெண்டாக பிரியறதுக்கு காரணம். இந்த ஆர்பிட்டால்களில் இந்த மாதிரி ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் இருக்கிறதுனால அந்த எலக்ட்ரான் ரிப்பல்ஷன்னால தான் என்ன உருவாகும், இந்த டி ஆர்பிட்டால்கள் ரெண்டாக பிளவுபடும். ஸோ இப்போ இதானது எண்முகி வடிவத்தோட கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ட்ரக்சர், படிக புல அமைப்பு. இது என்ன அப்படின்னா கிரவுண்ட் ஸ்டேட்டில், இது வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டில். இப்போ இந்த கிரவுண்ட் ஸ்டேட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா அந்த எண்முகி அணைவு சேர்மத்தோட படிக புல அமைப்பை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து இதான் அதோட அமைப்பு. இதில் வந்து இது வந்து என்ன அப்படின்னா டி ஆர்பிட்டலோட கிரவுண்ட் ஸ்டேட்டு, இது டி ஆர்பிட்டலோட எக்ஸைட் ஸ்டேட்டு. இது எப்போ எக்ஸைட் ஆகும் அப்படின்னா சம் எனர்ஜியை அப்சர்வ் பண்ணும்போது இதெல்லாம் எக்ஸைட் ஆகும். காமன் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு காந்த புலத்தில் காந்த பண்பு சரி மேக்னெட்டிக் ஃபீல்டு P=0 இருக்கும்போது கிரவுண்ட் ஸ்டேட்டில் இருக்கும், P=0 இருக்கும்போது எக்ஸைட் ஸ்டேட் போயிடும். இது கிரவுண்ட் ஸ்டேட், எக்ஸைட் ஸ்டேட். சம் எனர்ஜி அப்சர்வ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடும். இப்போ நமக்கு தெரியும் என்னது XY, YZ, ZX, XY - y², Z². ஸோ இதான் அதை டி ஆர்பிட்டால். இதில் வந்து dxy, yz, zx. இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா இந்த ஆர்பிட்டால்களில் எலக்ட்ரான்கள் எங்கே இருக்கும் அப்படின்னா அச்சுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் எலக்ட்ரான் அடர்த்தி காணப்படும். x² - y²லையும் z²லையும் அச்சுகளுக்கு மேலே எலக்ட்ரான் அடர்த்தி காணப்படும். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது இதையும் கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வந்து எலக்ட்ரான் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னா கீழே இருக்கிற dx² - y²க்கும் dz²க்கும் இப்படி இருக்கும் எலக்ட்ரான் அடர்த்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரான் அடர்த்தினால தான் என்ன ஆகும் அப்படின்னா இந்த டி ஆர்பிட்டால் ரெண்டு பகுதியாக பிரியும். ஓகேங்களா? இப்போ ரெண்டு பகுதி எப்படி பிரியும் அப்படின்னா இந்த எலக்ட்ரான் அடர்த்தி அச்சுகளுக்கு இடைப்பட்ட பகுதி ஒரு பகுதியாகவும் எலக்ட்ரான் அடர்த்தி அச்சுகளுக்கு மேலே உள்ள பகுதி ஒரு பகுதியாகவும் பிரியும். அப்போ என்ன சொன்னேன், அச்சுகளுக்கு மேலே இருந்து அடர்த்தி அதிகமாக இருக்குமா, அச்சுகளுக்கு இடைப்பட்ட பகுதியில் இருந்து அதிகமாக இருக்குமா, அச்சுகளுக்கு மேலே இருந்து தான் அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் அது அந்த அச்சுகளுக்கு மேலே எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கிற பகுதி. அப்போ இது எங்கே ஷிஃப்டாக எங்கே போகும், மேலே போயிடும், இது வந்து கீழே போயிடும். ஸோ எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக உள்ள இந்த ரெண்டு ஆர்பிட்டாலும் எலக்ட்ரான் அடர்த்தி அதிகமாக இருக்கிறதுனால ஷிஃப்ட் ஆகி உயர் ஆற்றல் நிலைக்கு போயிடும். இதை கம்பேர் பண்ணும்போது குறைவான எலக்ட்ரான் அடர்த்தி உள்ள இந்த மூணு ஆர்பிட்டால்களும் எங்காயிரும் ஷிஃப்ட் ஆகி குறைந்த ஆற்றல் நிலைக்கு போயிடும். இவ்வளோதான். அதுக்கடுத்து போயிடுச்சு. அப்போ என்னது, இது வந்து உயராற்றல் நிலை, இது என்னது தாழாற்றல் நிலை. அதிக ஆற்றலுடையது குறைந்த ஆற்றலுடையது EG T2G. ஈனா என்ன டீனா என்ன அப்படின்னா ஈனா WTG ரெண்டாக பிரிஞ்சால்
இ இஜி 3 பிரிஞ்சா டி, அதான் டீனது ட்ரிபிள் டி ஜெனரேட். ஓகேவா? அப்போ ஈஜினா சொன்னால் ஈஜினா டபிள்யூடி 2 பிரிஞ்சா இஜி 3 பிரிஞ்சா T2G. அப்போ ஈஜினா T2Gனா அந்த ஒரு சிம்பிள், அவ்வளோதான். அதனால முள்ளிக்கண் அளவீடு, முள்ளிக்கண் குறியீடு, அவ்வளோதான் முடிஞ்சு. இப்போ ரெண்டுக்கு வேறுபாடு. இப்போ இது வந்து உயராற்றலை பயிற்சி, இது தாளாற்றலை பயிற்சி. அப்போ ரெண்டுக்கு ஒரு விதமான ஆற்றல் வேறுபாடு இருக்கும். அதானது டெல்டா ஜீரோ. டெல்டா ஜீரோனது எண்முகி ஆக்டேற்றல் எண்முகி. அதாவது எண்முகி வடிவ சேர்மங்களோட ஆற்றல் வேறுபாடை சொல்கிறதா என்னது அப்படின்னா டெல்டா நாட். அப்போ டெல்டா நாட் என்னது அப்படின்னா எண்முகி வடிவ சேர்மத்தோட படிக பிளவு ஆற்றல். எண்முகி வடிவ சேர்மத்தோட படிக புலப்பிளவு ஆற்றல். எதை குறிக்குது அப்படின்னா இந்த ஆற்றல்ன்றதை குறிக்குது. அப்போ இஜிக்கும் T2Gக்கும் உள்ள ஆற்றல் வேறுபாடானது டெல்டா நாட். ஸோ இதானது ஜீரோ எனர்ஜி ஸ்டேட்டு. இந்த ஜீரோ எனர்ஜி ஸ்டேட்டில் இருக்கிற ஜீரோ எனர்ஜி ஸ்டேட்டுக்கும் இந்த இஜிக்கும் இடைப்பட்ட அந்த ஆற்றல் வேறுபாடு என்ன அப்படின்னா +3/5 டெல்டா நாட். இந்த ப்ளஸ் எதை குறிக்குது அப்படின்னா உயர் ஆற்றல், அதிக ஆற்றல் குறிக்குது. 5 3/3 எதை குறிக்குது அப்படின்னா ட்ரிக்காக சொல்கிறேன். இது மொத்தம் 5 பாக்ஸ் இருக்குது. இந்த 5 பாக்ஸில் 2 பாக்ஸ் வந்துச்சு. எத்தனை பாக்ஸ் வரணும்? 3 வரணும். அதனால் 3/5 டெல்டா நாட். மொத்தத்தை சொன்னேன். இதோட வேறுபாடு எவ்வளோ அப்படின்னா 10 டெல்டா நாட். 10 டெல்டா நாட். இப்போ 10ல் இது 5 இது 5. இந்த 5ல் ஏற்கனவே 2 இருக்குது. எத்தனை வரணும்? 3 வரணும். அதனால் 3/5 டெல்டா நாட். ப்ளஸ் எதை குறிக்க சொன்னேன்? உயர் ஆற்றல். அதுக்கடுத்து இதோட மிச்சம் இது 5 தானே. இந்த 5ல் 3 இருக்குது. எத்தனை வரணும்? 2. 2/5 டெல்டா நாட். மைனஸ் எதை குறிக்குது? தாழ் ஆற்றல், குறைந்த ஆற்றலை குறிக்குது. இவ்வளோதான். ஸோ என்ன சொன்னேன் அப்படின்னா இவ்வளோ தான். அதாவது இங்கே இருக்கிற விளக்கு விசையினால் இந்த அதிக ஆற்றலுடைய இந்த பகுதிக்கும் குறைந்த அதிக எலக்ட்ரான் அடர்த்தியுடைய இந்த பகுதிக்கும் குறைந்த எலக்ட்ரான் அடர்த்தியுடைய இந்த பகுதிகளைப்பட்ட விளக்கு விசையினால் இந்த அதிக ஆற்றலுடைய பகுதி ஷிஃப்ட் ஆகி அதிக ஆற்றலுடைய பகுதிக்கு போயிடுது. குறைந்த எலக்ட்ரான் அடர்த்தியுடைய இந்த ஆற்றல்கள் ஷிஃப்ட் ஆகி குறைந்த ஆற்றல் பகுதிக்கு போயிடுது. ஸோ அப்படி போகும்போது 2 பகுதிக்கும் இடைப்பட்ட ஆற்றல் வேறுபாடு வந்து டெல்டா ஜீரோ. டெல்டா ஜீரோ என்னது -10 டெல்டா நாட்டு. இதானது ஜீரோ ஸ்டேட்டு. இது ரெண்டுக்கு வேறுபாடு வந்து 5. ஸோ ஏற்கனவே இதோட ஆற்றல் வேறுபாடு எவ்வளோ அப்படின்னா +3/5 டெல்டா ஜீரோ. ப்ளஸ் இதை குறிக்குது உயர் ஆற்றல், அதை ப்ளஸ் குறிக்குது. இது மொத்தம் 10 இதெல்லாம் இருக்கும் 5. இந்த 5ல் இந்த 3 என்னன்னா ஏற்கனவே 2 பாக்ஸ் வந்துருச்சா? எத்தனை பாக்ஸ் வரணும்? 3. ஸோ 3/5 டெல்டா நாட்டு. ஸோ அதுக்கடுத்து இதில் இருக்கும் 5 இருக்கும். இந்த 5ல் எத்தனை பாக்ஸ் இருக்குது? 3 பாக்ஸ். எத்தனை வரணும்? 2 வரணும். ஸோ 2/5 டெல்டா நாட். மைனஸ் எதை குறிக்குது அப்படின்னா குறைந்த ஆற்றலை குறிக்குது. இவ்வளோதான். இதானது எண்முகி அணுச்சேர்மத்தோட படிக புல அமைப்பு. இதில் ஈனா டபிள்யூடி ஜெனரேட்டு, டீனா ட்ரிபிள் டி ஜெனரேட்டு, T2G ஈச்சிலானது முள்ளிக்கண் குறியீடு. டெல்டா நாட்னா எண்முகி அணுச்சேர்மத்தோட படிக பிளப்பு ஆற்றல். அவ்வளோதான். இதே இது எங்கே எதுக்கு அப்படின்னா நான்முகிக்கு இருக்குது. நான்முகி ஸ்ட்ரக்சர். இது வந்து நான்முகி என்ன அப்படின்னா அப்படியே ஆப்போசிட்டு. எண்முகிக்கும் நான்முகிக்கும் இப்படி இருக்கிறமே ரெண்டுமே ஆப்போசிட்டு. அங்கே என்ன சொன்னோம்? T2G சொன்னோம். இங்கே என்ன சொன்னோம்? T2 சொல்லணும். அங்கே என்ன சொன்னோம்? EG சொன்னோம். அங்கே என்ன சொன்னோம்? E சொல்லணும். அவ்வளோதான் முடிஞ்சு. ரெண்டும் ஒன்று தான். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்டு, எக்ஸைட்டட் ஸ்டேட்டு. அந்த விளக்கு எலக்ட்ரான் அடர்த்தினால் 2ஆக பிரியும். ஒன்று உயிராற்றல் போகும், ஒன்று தாளாற்றல் போகும். அங்கே என்ன போச்சு? 3 பாக்ஸ் எங்கே போச்சு? கீழே போச்சு. இங்கே மேலே போயிடும். அங்கே 2 பாக்ஸ் எங்கே போச்சு? மேலே போச்சு. இங்கே வரும், கீழே வந்துடும். ஸோ ரெண்டுமே ஆப்போசிட்டு. ஸோ அங்கே வந்து என்ன சொல்லணும்? அங்கே EG சொல்லணும். அங்கே என்ன சொல்லணும்? E சொல்லணும். அங்கே T2G சொல்லணும். அங்கே என்ன சொல்லணும்? T2 சொல்லணும். அவ்வளோதான். ஸோ ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆற்றல் வேறுபாடு டெல்டா டி. இந்த டி எதை மென்ஷன் பண்ணுது? டெட்ராஹெட்ரல் நான்முகியை மென்ஷன் பண்ணுது. அதே மாதிரி தான் இந்த ஆற்றல் வேறுபாடு. அதே மாதிரி தான் 2/5 டெல்டா டி, 3/5 டெல்டா டி. இவ்வளோதான். இவ்வளோதானது நான்முகி அணுச்சேர்மத்தோட படிக புல பிளப்பு அமைப்பு. ஸோ இதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க? டிடி டிரான்சிஷன் படிக்க யூஸ் பண்ணுவாங்க. டிடி டிரான்சிஷன் எதை ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா கலரை ப்ரொடியூஸ் பண்ணோம். எந்தெந்த எலமெண்ட்டில் எந்தெந்த மையோலோக அயனியில் டி எலக்ட்ரான்கள் இல்லையோ, டி எலக்ட்ரான் இல்லாமல் இருந்தாலோ
டி எலக்ட்ரான்கள் பாதி நிரம்பியிருந்தாலும் டி எலக்ட்ரான்கள் முழு நிரம்பியிருந்தாலும் அங்கே என்ன இருக்காது, டி நைட்ரஜன் சேர்த்து இருக்காது. அதுவே போட்டிருக்கோம் கலர்லெஸ்ஸாக இருக்கும். இதை தவிர்த்து D1 D2 D3 D4 D6 D7 D8 D9 இந்த மாதிரி எலக்ட்ரான் அமைப்புடைய எலமெண்ட்டு தனிமங்கள் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படின்னா டி டிரான்சிஷன் நடக்கும், அங்கே கலர் ஃபார்ம் ஆகும். ஸோ இவ்வளோ தான் என்ன அப்படின்னா படிகப்புல கொள்கை, கிறிஸ்டல் ஃபீல்டு தியரி. இதில் ஏதாவது டவுட்டு ராங் எக்ஸ்ப்ளனேஷன் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். எந்த ஒரு சஜஷன் இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து முதல்ல பெண்ணில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ இதில் வந்து ஒரு நண்பர் சொல்லியிருந்தார், ஸ்கெட்சு ப்ளஸ்ஸு ஏதாவது கொஞ்சம் போல்டட்டில் யூஸ் பண்ணால் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால தான் இந்த மாதிரி நான் வந்து பண்ணேன். ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எனக்கு வந்து புதுசாக இது ஒரு கீயாக எனக்கு யூஸ் ஆகுது, புதுசாக வித்தியாசம் பண்ணுறது கீயாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தோன்ற ஏதாவது விஷயங்களை சொன்னால் எனக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.